நம்ம என்னென்னா ஸ்பெரிக்கல் மிரர் பேஸ் பண்ணி தான் எடுத்தோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பெரிக்கல் மிரர் எடுத்துட்டோம்னா மிரருக்கு லெஃப்ட் சைடு எப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து பிளேஸ் ஆகிருக்கும். லெஃப்ட் சைட் பிளேஸ் ஆகிருக்கும்போது இந்த பாயிண்ட் என்ன சொல்லணும்னா 4 இதுதான் ஒரு ஆப்ஜெக்ட். அப்போது நம்ம மிரர் ஃபார்முலாங்கிறதுனா த்ரீ ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லும்போது என்ன UVF இந்த 3 பிளேசஸை பேஸ் பண்ணால் நம்ம என்ன ஒரு மிரர் ஃபார்முலா வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ இந்த UVF 3 என்ன எங்கெங்கே ப்ரெசென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம எடுத்துக்கிற போல் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட்லேருந்து போல் உள்ள டிஸ்டன்ஸ் சொல்கிறதா நம்ம என்ன சொல்கிறோம்னா யூன்னு சொல்கிறோம். அடுத்து B அப்படின்னு ரெப்ரசென்ட் ஆகும்போது ஒரு ஸ்பெரிக்கல் மிரர் எடுத்தோம்னா ஆப்ஜெக்ட் மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும் இமேஜ் ஃபார்மேஷன் கிடைக்கும். அந்த இமேஜ்லேருந்து போல் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா UV கிடைச்சி. அடுத்து லாஸ்ட் இருக்குது எஃப்ங்கிறது ஃபோக்கல்லேருந்து எப்படி கிடைக்கும்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ். நம்ம எடுத்துக்கிற போல் வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ்லேருந்து போல் உள்ள டிஸ்டன்ஸ் சொல்கிறதா என்ன சொல்லுவோம் பிரின்சிபல் ஃபோக்கஸ்லேருந்து போல் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா எஃப்ங்கிற ரெப்ரசன்ட் மிரர் ஃபார்முலாங்கிறது இந்த UVF இது 3ஓட ரிலேஷனை பேஸ் பண்ணி தான் எடுத்துன்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த 3ஓட வேல்யூ அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெரிக்கல் மிரரை பேஸ் பண்ணி அதோட ஆப்ஜெக்ட் அண்ட் இமேஜ் அண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸை பேஸ் பண்ணி அப்படின்னு இப்போ இதை 3ஐயும் வச்சு நம்ம எப்படி மிரர் ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம்னா 1/U + 1/V = 1/F இதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மிரர் ஃபார்முலாங்கிறது வந்து நம்ம சம்முக்கெலாம் பேஸ் பண்ணிப்போம். ஃபைண்ட் த மிரர் ஃபார்முலா பை யூசிங் தீஸ் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா இதை வச்சு தான் நம்ம அப்ளைன் பண்ணிப்போம். மிரர் ஃபார்முலாங்கிறது என்ன சிம்பிள் கான்செப்ட் UVF இது 3ஓட ரிலேஷனை பேஸ் பண்ணி தான் அப்படின்னு. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா மேக்னிஃபிகேஷன். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு கொடுக்குற ஆப்ஜெக்ட் ஆஃப் இமேஜோட ஒரிஜினல் மேக்னிஃபிகேஷன் எப்படி இருக்குது. மேக்னிஃபிகேஷன்னா அந்த இமேஜ் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வியூ வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற போது பேஸ் பண்ணியிருக்கும் போது அது நமக்கு அப்படியே வந்து எரெக்டாக கொடுக்குறது தான் நம்ம என்ன சொல்லணும்னா மேக்னிஃபிகேஷன். இந்த மேக்னிஃபிகேஷனுங்கிறது வந்து எம்புங்கிற லெஃப்டாக மேக்னிஃபிகேஷனுங்கிறது வந்து இமேஜை கரெக்டாக கொடுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதோட ஹைட்டை பேஸ் பண்ணி தான் மேக்னிஃபிகேஷன் அமைஞ்சிருக்கும். அப்போது இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்கன்னா டோட்டல் ஃபர்ஸ்ட் வேல்யூவை நம்ம என்ன சொல்லுவோம் ஃபர்ஸ்ட்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்டாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா ஹைட் ஆஃப் இமேஜுங்கிற வேல்யூ கண்டுபிடிப்போம். மேக்னிஃபிகேஷனுங்கிறது எம்ங்கிற லெட்டராக டினோட் பண்ணுவோம். அதில் ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஹைட் ஆஃப் இமேஜ் வந்து கண்டுபிடிப்போம். இதுலேருந்து இதை கண்டுபிடிக்கிறதுனால ஃபர்ஸ்ட்டு நம்ம என்னன்னா இதை ஹச்சும் இதை வந்து நம்ம என்னன்னா ஹச் டேஷ்னு எடுத்துப்போம். இதான் வந்து மேக்னிஃபிகேஷன் வந்து ஆப்ஜெக்ட் வந்து இமேஜ் சொல்லுவோம். ஹச் டேஷ் பை ஹச் தான் மேக்னிஃபிகேஷன். நம்ம என்ன ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறது ஹச் டேஷ் பை ஹச். அண்ட் ஆல்சோ இமேஜ் நம்ம என்ன சொல்லுவோம் மிரர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்க்குறது இமேஜ் வந்து பி. ஆப்ஜெக்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஆப்ஜெக்டோட வேல்யூ வந்து யூ சொல்லியிருக்கோம். இதான் வந்து என்ன சொல்லியிருக்கோம் மேக்னிஃபிகேஷன் V/U. மேக்னிஃபிகேஷன் V/U ஃபார்முலா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கும் போது நெகட்டிவ் சைன்லாம் அசைன் பண்ணியிருக்கோம். ஏன் நெகட்டிவ் சைன் அசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஒரு இமேஜ் வேணும்னா அப்படி இமேஜ் வேணும் அப்படின்னா ரியல் ஃபார்முலா இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஒரு இமேஜ் வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா அது ரியல், பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது வந்து விர்ச்சுவலாக இருக்கும். நமக்கு வந்து இமேஜ் எதெல்லாம் இருக்கும் ரியலாக இருக்கும். அதனால மேக்னிஃபிகேஷன் வந்து -V/U. மிரர் ஃபார்முலாவும் மேக்னிஃபிகேஷன் பார்த்துருக்கோம்.